தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் ஊழல் அதிகம் நடைபெறுகிறது என்றும் மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் மாநிலத்தில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரம்மாண்டமான கூட்டம், எங்கள் எல்லாருக்குமே உற்சாகத்தை கொடுத்த கூட்டம். அது மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு உண்மையை உணர்த்திய கூட்டம். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஊழல் நடக்குது, மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி முடக்கப்படுகிறது, அவங்களோட சுயநலத்தினால கொடுக்க வேண்டிய வீட்டுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 3 லட்சம் பேருக்கு எப்படி வீடு கிடைக்காம இருக்குது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் மத்தியில் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னாலும் இன்னைக்கு பிரதமர் பட்டியலிட்டு இருக்கிறார். முதலில் ஸ்டாலின் அதை படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தாய் என்னால் முருகன் கோயிலில் விளக்கேற்ற முடியலன்னு ஒரு தாய் அழுதாங்க. அத்தகைய தாய்மார்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக அவர் வந்தார். எல்லாத்தோட பூர்ணச்சந்திரன் அவர் மனைவியை சந்தித்தது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆறுதல் அவங்களுக்கு. அதனால் இவங்க இந்துக்களை புறந்தள்ளுகிறார்கள், புண்படுத்துகிறார்கள். அப்படி இல்லை, எல்லாருக்கும் நான் உடன் இருக்கிறேன் என்று பிரதமர் சொன்னது தான் அந்த சந்திப்பு.